Welcome back to Breaking Boundaries. இவனே வந்து இப்போதான் கம்பேக் கொடுத்துருக்கான். இதில் வெல்கம் பேக் வேறையா? என்ன ப்ரோ இன்னைக்கு என்ன டாபிக்? தான் ப்ரோ ஐபிஎல் ஆப்ஷன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீடியோ போடல. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் ஐபிஎல் ஆப்ஷன் ஆகிட்டு இவ்வளோ நாள் ஐபிஎல் வீடியோ போடுறானே. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பிஸியாகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தான் எனக்கு எந்த காலையும் இல்லைப்பா. எங்கள் டீம் ஆர்சிபி எல்லாம் செட் ஆகிட்டுருக்குது. அதான் ப்ரோ நான் கூட வழக்கம் போல் மிக்சர்ஸ் ஆடுவாங்கன்னு நினச்ச ஆப்ஷனில். பட் பரவாயில்ல, நம்ம டஃபி எல்லாம் 2 crores கலைக்கா தட்டிட்டு போயிட்டாங்க. டஃபி பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இன்டர்நேஷனல் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா? ப்ரோ டஃபி இஸ் குட் பிக் ஆக்சுவலாக. அவர் வந்து T20 ரேங்கிங் நம்பர் 2 இருக்காரு. இப்போ ரிசல்ட் டைட்டில் நல்லா போட்டிருக்காரு. ஆமாம் ப்ரோ, நான் கூட ஒரு ரீல் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். நல்ல ஒரு இன்ஸ்விங்கிங் டெலிவரி போட்டு நம்ம ஹெட்டை வந்து அவுட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஸ்டீல் பை தாங்க. ஆனால் சில பேர் வந்து இந்த வெங்கடேஷ் ஐயரெல்லாம் வந்து ஸ்டீல் பைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ சொல்லு ப்ரோ, எதாவது வெங்கடேஷ் ஐயர் ஸ்டீல் பையா? வெங்கடேஷ் இஸ் நாட் ஸ்டீல் பை ப்ரோ. எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? ஆனால் டீம் காம்பினேஷனுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். இஃப் இன் கேஸ் தேவ்தத் படிக்கல் இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல். அதான் ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு போன வருஷமே. போன வருஷம் இந்த வருஷம் எப்படி தெரியல, பட் அவரோட டொமஸ்டிக் ஃபார்ம் கரெக்டாக நல்லா இருக்கு. அந்த தேவ்தத் படிக்கல் நல்லா இருக்கு. இதுதான் அது கொஞ்சம் தேவ்தத் படிக்கல் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் அந்த டைப்பான பிளேயர். வெங்கடேஷர் வந்து என்ன தேர்றாங்க காட்டு சுற்று. டிகேக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் தேவைப்படுது. அதுதான் இருக்கு. நீ என்ன வெங்கடேஷ் ஐயரெல்லாம் ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் சேர்க்குறேன்? அதுக்காக வெங்கடேஷ் ஐயருக்கெல்லாம் பாலிவுட் வரீங்கப்பா சாமி. வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இந்த வெங்கடேஷ் ஐயரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2021 அடிச்சிருந்து, அதுவுமே வந்து சிஎஸ்கே கிட்ட உண்டை வாங்கி தான் வருவாங்க. வெங்கடேஷ் எல்லாம் வந்து ஒரு அப்கமிங் ஷோன் ப்ரோ வந்து வளர்த்த ஒன்று நம்ம தான். அது தவிர வந்து கொஞ்சம் ஸ்டீல் பைஸ்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க. ஸ்டீல் நாட் ஏ ஸ்டீல் பை பட் அன்கேப்டன் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காங்க. அதான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, வழக்கமாக பண்ணுறதுனா இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க சொல்ல வரேன். சரி, ஆர்சிபி ஆச்சு, அப்படியே உங்கள் டீம் சிஎஸ்கே பக்கம் தாவும். சிஎஸ்கே வந்து எப்பவுமே டேடிஸ் ஆர்மிக்கு ஓரா போவாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பேபி ஆர்மிக்கு ஓரா போயிருக்காங்க. அதாவது 2 யங்ஸ்டர்ஸ்க்காக 28 crores செலவு பண்ணியிருக்காங்க. ஐ ஆம் அகேன்ஸ்ட் இட். நீ என்ன பண்ண நினைக்கிற உங்கள் டீம் பற்றி? நான் வந்து ஃபுல்லு அகேன்ஸ்டெல்லாம் இல்லை ப்ரோ பற்றி, பட் நாட் டூ சப்போர்ட்டிவ் டூ. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். ஒரு பிளேயருக்காக வந்துட்டு அவ்வளோ வேணா போயிருக்கலாம். பட் 2 பிளேயர்ஸ்க்காக வந்துட்டு சேம் ப்ரைஸ் 15 crores 14 crores அவ்வளோ தேவை. அதாவது ஒரு பிளேயருக்காக 15 போயிருக்கலாம்னு சொல்ல வரீங்க. 2 பிளேயர் 15 வேணாம். ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி வி காட் பிரசாந்த். வை டு யூ வி நீட் கார்த்திக் சர்மா? அதை விடு ப்ரோ. இந்த காவியா பாப்பா ஒரு சம்பவம் பண்ணிச்சு, 2 பிட்டு ஏற்றி விட்டு காரணமே அதுதான். சிரிச்சு நக்கல் அவர் சிரிப்பரை சிரிச்சிச்சு. ஆடி போயிட்டேன். மை காட், ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு வந்து அந்த எத்தியஸ்வர ஸ்பைடரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது ஆர்சிபி ஃபேன். என்ன பண்ணி என்ன லாஸ்ட் லிவிங்ஸ்டனை தூக்கிட்டே. வழக்கமாக பார்க்குற காசி தாத்தாவோட இந்த ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான எப்படி டே அடிச்சுட்டு வந்துட்டாரா? இல்லை, முன்னெல்லாம் இன்டர் பார்த்து அப்படியே இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சா இன்ஸ்டாகிராமில் கிச்சா அவர் தூக்குறாரு. ரேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படின்ற இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸை கலாச்சிட்டு இருப்பானுங்க. வெறும் பேட்டிங் கோரா இருக்குது, பாலிங் சரியில்லைன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அதான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பேட்டிங்காகவே போயிட்டு பாலிங்கில் போட்டு விட்டுருக்காங்க. இப்போ அவங்க பாலர்ஸ் யாருன்னு பாருங்களேன். நம்ம கலீல் அகமது, நம்ம கம்போஜ், நூர் அகமது எந்த பிரச்சனையும் இல்லை. டெத்தில் இவங்க நிலைமை என்னன்னா நான் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். நீ பற்று வைத்த நெருப்பொன்று
எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் அறுக்க காத்திருக்கும். நீ சொல்லு ப்ரோ, என்ன ப்ராப்ளம் இது? அதுதான் ப்ரோ, இந்த யங்ஸ்டர் ஃபுல் டிபெண்டாக போய் வந்து எடுத்திருக்காங்க. பர்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. இந்த 28 crores அவங்க 2 பேருக்குமே கொடுத்ததால இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து ஃபாரின் ஆர்டர்ஸ் நல்லா எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? பதட்டப்படாத. யாரு வச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பென்டார், காஷஸ், ஜாக் எட்வர்ட்ஸ். அட நீ வேற ப்ரோ, இந்த ஓவர்சீஸ் பத்தி பேசினா நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, ஏன் நீங்க இந்தியன் பிளேயர்ஸ் போக மாட்டீங்களா? இந்தியன் பிளேயர்ஸ் உள்ள கொடுத்ததுனால தான் உங்களுக்கு வயிறு எறிதான், ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ள கொடுத்தா வயிறு எறிதான் முட்டு வேற கொடுக்குறாங்க. அதான் இப்போ பாருங்க, இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்னா இருக்கட்டும், இந்தியன் பிளேயர்ஸ்னா இருக்கட்டும், அதாவது ஒரு 2 யங்ஸ்டர்ஸ்க்காக 28 crores செலவு பண்ணமான்றது தான் வந்து என் கேள்வி இருந்துச்சு. என் இன்ஸ்டா பேஜ்லயும் அதான் இருக்கு. லாஸ்ட் எந்த ஃபாரினர் கிடைக்காம ஜாக் ஃபோக்ஸ்னு ஒரு நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் இருக்காங்க. பட் பேட்டிங்கில் இட்ஸ் நாட் ப்ரூவன் வெல். பட் போலிங் பார்த்துருக்கேன். இந்த ரீசெண்டாக இந்த வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா போடுற ஸ்விங் நல்லா இருக்கு. பட் இஸ் ஆல்சோ பேக்கப் பிளேயர் தான். நேத்தன் எலி இஸ் கோயிங் டு லீட். அகில் ஹுசேன் வந்து நல்ல பையே, பட் என்ன பண்ணுறது, அவதான் நீங்கள் ஆட வைக்க மாட்டீங்களா? அதான் 100 ஏமாத்துக்கிறாரு. 100 கை கால் என்ன பிடிச்சிச்சுன்னா அப்போதான் நம்ம அகில் ஹுசேன் ஆடுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபினிஷிங் ப்ளஸ் இந்த டெப்த் ஒர்க் இந்த போலிங் கொஞ்சம் டைட்டன் பண்ணோம்னா டு பிரிங் மேத்யூ ஷாட் ஆர் ஜேமி ஓட்டன் நம்பர் 6 or number 7. எது மேத்யூ ஷாட்டா? எது நாகார்ஜுனாவா? மேத்யூ ஷாட் எல்லாம் ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ப்பா. அவரை தூக்கி நீ என்னப்பா இங்கே சொல்லுற? இல்லை ப்ரோ, ரீசெண்ட் டைமில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு 5-6 அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க மேத்யூ ஷாட்டு. ஸோ நம்ம டீமுக்கு ஆடிட்டு போட்டோம். அப்படியே ஃபினிஷிங் அண்ட் போலிங் ஆப்ஷன் வந்து அட் அ டைம் ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா யூ ஹேவ் டு பிரிங் மேத்யூ ஷாட் அண்ட் ஜேமி ஓட்டன் to number 6 or number 7. பேசிட்டா அதெல்லாம் எதுவும் இருக்காது, வீட்டில் தூக்கிடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கு. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. கேன் கிவ் 2 or 3 overs. ஏன்னா பிரசாந்த் வீர் வந்து 4 overs கம்ப்ளீட்டாக எப்படி போடுவாருன்னு தெரியல. அடி வாங்கிட்டாருன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ மேத்யூ ஷாட் brings you then 6 bowling option 2. Or Jamie Orton too. He has a good cutter once. அது வந்து ஒரு டெத் ஓவர்ஸில் யூஸ் ஆகும். கொஞ்சம் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இவன் எப்படி தாங்க டெக்னிக்கல் பைத்தியக்காரத்தனமா என்ன பேசிட்டு இருப்பான்? வேறு வழி இல்லை ப்ரோ, இதுதான் சொல்லுவேன். அவனுக்கு 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் நம்பர் 6 or 7 சொல்லணும்னா தான் அவரோட காம்பினேஷன் நல்லா வரும். இதான் இந்த மாதிரி டைம் தான் இப்படி தான் சொல்லணும். வேறு வழி இல்லை ப்ரோ. சீசன் ஸ்டார்டிங்கில் சரியாக போகலன்னா கல்லில் கையை உடச்சு இல்லை கப்பை வச்சு காலை உடச்சு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான் ஒரு நல்ல பிளேயராக எடுத்துகிட்டு வர முடியும். ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா. அது ஆமாங்க, போன வருஷம் இவனுங்க பண்ண ஸ்கேம், அது ஸ்கேம் 2025ன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம கொல்கத்தா கிட்ட போயிடுவோம். கொல்கத்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் பர்ஸோட வந்தான். நான் கூட நல்ல டீம் எடுப்பான்னு பார்த்தா நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான். என்னது? ஐயோ, பேப்பர் பண்றது என்ன ஒரு புத்திசாலித்தனம். எப்படி எடுத்திருக்கானா, சம்டைம்ஸ் மே பி குட், சம்டைம்ஸ் மே பி ஷிட், அப்படி எடுத்திருக்கான். நீ சொல்லு ப்ரோ. Sometimes may be good, sometimes may be shit. கேகேஆர் வந்து ஒரு நல்ல ஸ்டீல் பை வந்து ஒரு பண்ணா. நம்ம ஃபினாலன் வந்து நம்ம குதிரை இன்டர்நேஷனல் லீக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவர் வந்து பட்டாபாகியோ பொட்டாட்டி இல்லையோ பேட்ஸ்மேனு. 14 மேட்ச்சில் ஒரு 7 மேட்ச் அலேக்கா அவங்க ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு 30 பால் 60 அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனு. அது வந்து ஒரு நல்ல ஸ்டீல் பை. நெக்ஸ்ட் நீ சொல்லு ப்ரோ. ப்ரோ க்ரீன் வந்துட்டு ஒரு 50-50 பை தான். வந்துட்டு க்ரீன் இஸ் கோல்டு ஆல்ரவுண்டர் தான். ஆனால் வந்துட்டு ஓவர் பேட் ஆகிடுச்சோன்னு எனக்கு தோணுது. பட் அவர் வந்து 28 crores வர்த்தான். சேம் பத்திரானாக்கு அவ்வளோதான் ப்ரோ. இஸ் ஓவர் பேட் தான். அதுக்கு தான் இங்கேருந்தே கழட்டி விட்டுறாங்க. பத்திரானா வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் வாக்கிங் ஆன் அ ஸ்குவாட் மாதிரி. அதாவது ஒரு கத்தியில் நடக்கிற மாதிரி. நீங்கள் இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். அதாவது உங்களுக்கு நல்லாவும் ஆகலாம், இல்லை பேக் ஃபயர் கூட ஆகலாம். Perfectly balanced, as all things should be. பட் கீப்பர் பார்த்துருந்துக்கோப்பா. ஃபின்னாலனா யார் கீப்பிங் பண்ணுறீங்களோ பார்த்துருந்துக்கோப்பா. வைடாக போட்டு சாவடிப்பான். அதெல்லாம் வேறு நான் முது வச்சுட்டு போக வேண்டியதுதான். அடுத்தது இந்த லக்னோ பக்கம் போயிடலாம் ப்ரோ. ஜாஸ் இங்கிலீஷ் வந்து வெறும் 7 மேட்ச் தான் வரான்னு சொல்லியிருந்தாரு. டேய் லக்னோ, அவன் தான் 7 மேட்ச் தான் வரான்னு சொல்கிறான் இல்லையா?
நீ தான் 7 மேட்ச் மாதிரி நாக் அவுட் ஆடுவியா, அவனே ஏன்டா எடுக்க போன? இல்ல குறுக்க இந்த அசரங்கா வேற, கோயங்காவே ஒரு கான்ட்ரவர்சியல் பர்சன், இதுல அசரங்கா வேற. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று சலிச்சது இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. நம்ம இப்போ இந்த ஆர்ஆர் பக்கம் போகலாம். ரவி கிருஷ்ணா இவர் வாங்கியிருக்காங்கன்னா நினைக்கிறோம். டேய் ரவி கிருஷ்ணெல்லாம் எதுக்கா வாங்க போனீங்க? அவன் பாலை திருப்பானா தலையை திருப்பிருப்பான், லோ ஃபுல் டாஸ் போட்டுன்னு ஃபுல் டாஸ் போட்டுங்க ஸ்கேம் பண்ணி விக்கெட் எடுத்துருப்பான். அவனை எடுக்க எடுத்தீங்கன்னு தெரில. பட் அது வந்து நான் ஃபர்ஸ்ட் பை நினைக்கிறேன். நீ என்ன பண்ண நினைக்கிறேன்? ஓகே, இட்ஸ் ஆவரேஜ் பை தான். ஆமா, எங்காலும் வேறு வாங்க போனாங்க. நான் வேறு பயந்துட்டேன், இவன் தானே வாங்க போறேன். அதனால ராகுல் சாரை வாங்கினாங்க. ஆமா, இன்னொன்று ப்ரோ, உங்க டீம் வந்து யார் யார் வாங்குறான்னு நினைக்கிறாங்க அவெல்லாம் ரிட்டையர் வாங்கிட்டு போறாங்க ப்ரோ. மேக்ஸ்வெல் போயிட்டாரு, ரசல் போயிட்டாரு, மொயின் அலி போயிட்டாரு, ஆஃபும் போயிட்டாரு. என்ன ப்ரோ இது உங்க டீம் நிலைமை? நெக்ஸ்ட் பஞ்சாப் பக்கம் போயிடுவோம். அதான் நீ சொல்லியிருந்தேன் ப்ரோ, இந்த பென் வாஷர்ஸ் கூப்பர் நல்ல பையன் நல்லா வாங்கியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, பென் வாஷர்ஸ் அண்ட் கூப்பர் கம்பெனி அது வந்து பஞ்சாப்ல இந்த ரிக்கி பாண்டியா இந்த ஆஸ்திரேலியன் ட்ரிஸ்டிங் ரூம் வந்து இது பண்ணுறாரு. அவர் ஆஸ்திரேலியன் கோரா போகிறாரு. பட் நல்ல பிக்கு தான் ரெண்டுமே. இந்த கூப்பர் காலனி வந்து இப்போ ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக பண்ணுறாரு. இது பிக் பேஷில் டாக்ஸன் டைமில் நடுவில் இந்த ஸ்டேசர் ஒன்று எங்களுக்கு பண்ணிட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணா? இந்த ஸ்டேசர் வந்து ஆமான் கார்னு ஒரு பிளேயர் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். சிஎஸ்கேல வந்து எடுத்துருக்காங்க. அவன் வந்துட்டு கம்மி ப்ரைஸ்லேயே கிடைச்சிக்க வேண்டியது. இவர் வந்து ஆமான் கான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு போல ஸ்டேசர். அவன் வந்து எவ்வளோ நல்ல பிளேயராக இருப்பான்னு பார்த்தா அவன் பார்த்தா 120 கொடுத்து வச்சுக்கிறான். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. பாலரா என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கார. ஏன்டா உங்களுக்கு காயா பண்ணணும் இதுனா அவ்வளவு பெரிய விஷயமா? அடுத்தது ஜிடி பக்கம் போகலாம் ப்ரோ. இந்த ஜிடி எல்லாம் என்கிட்ட பேசாத, நீயே பேசிக்கப்பா. எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டாம். என்னை பத்தி நீங்க சொன்னதுக்கு பேசாத போடா. இந்த ஜிடி காலம் வந்து ஜேசன் ஓடர் வாங்கிருக்கான். என்ன நினைக்கிறேன்? நேரா ஓல்டர்லாம் எதுக்கே வாங்க போனேன்? அவன் வந்து உன்னோட ஓவர்சீஸ் வெர்ஷன்பா. அதில் போட்ட பாலிங் தான் ஞாபகம் வருது. எல்லாம் திப்பு ஓடி வந்து போடுவேன். அந்த பாலிங் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன உங்ககிட்ட பேசியிருக்காது, அவங்ககிட்ட பேசியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். நேரா ஜோக் காட்டுறியா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் வந்து டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு. நைஸாக வந்து இந்த டேவிட் மில்லர் பெண்டை கெட்டு எடுத்துருக்காரு. டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தம்பி பண்ணு கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் பெண்டை கெட் இஸ் குட் பிக் ஆக்சுவலா. வந்து பெண்டகேட் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணுறது நல்ல பிக்கு தான். டெல்லியில் ரிஷப் பண்ணுறது சும்மா பேட்டிங் தூக்கி போட்டுட்டு ஸ்வீப்னு ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இவர் நிஜமாவே நல்லா ஸ்வீப் பண்ணுவார். இன்னும் வந்து ரிஷப் வந்து அடிக்க மாட்டான், இன்னும் கொஞ்சம் அடிப்பான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? மில்லருமே வந்து ஒரு நல்ல பிக் தான் ப்ரோ. அதை பற்றி நான் நினைக்கிறேன். மில்லருமே வந்து நல்ல பிக்கு தான். நல்லா பேஸ் ப்ரைஸில் வந்து ஆறாம 13 போயிட்டான். இப்போ மொட்டமா நீ வேற லெவல் யா. உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. இந்த பேட்டிங்ல மட்டும் இல்ல ப்ரோ, இந்த போலிங்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. இந்த அக்யூப் தாரன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்காரு ஆப்ஷன் டைம்ல. வந்து அவருமே வந்து ஒரு கம்மி பிரைஸ் ஒரு 7-8 crores வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல பை தான். அப்புறமா நம்ம மும்பை வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்து நம்ம டிகாக பேஸ் ப்ரைஸை தட்டிட்டு போயிட்டாங்க. எங்க தட்டி தூக்குனாங்க, எல்லாம் செட்டிங்க தானே. ஏன் ப்ரோ, ஏன் இப்படி சொல்றேன்? ஆமாம் ப்ரோ, டிகாக் வந்து 1 crore ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் யோசிக்க தேவையில்லையா? வேறு ஓட்ட பிளேயர்ஸ்லாம் வந்து 2 crore ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா இவர் மட்டும் 1 crore ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. டிகாக் இந்தியாவில் இருந்த ஃபார்முக்கெல்லாம் டிகாக் ப்ரைஸ் எங்கேயோ போயிருக்கணும். லஞ்சம் பார்த்தா கொஞ்சம் 1 crore எப்படி எடுத்தாங்கன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப